தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. நெல்லை காங்கிரஸ் கட்சி பிரமுகர் ஜெயக்குமார் மரண வழக்கில் சிபிசிஐடி போலீசாருக்கு புதிய தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரங்கள். அதாவது நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் ஜெயக்குமாருங்க. இவர் கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி மாயமானார். பின்னர் 4ஆம் தேதி அவர் வீட்டில் கரைச்சுத்துப்புதூரில் உள்ள அவர் வீட்டோட தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில சடலமா கண்டெடுக்கப்பட்டாரு. முதற்கட்டமா 10 தனிப்படைகள், அதாவது சட்டம் ஒழுங்கு போலீசார் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தேடப்பட்டு வந்த நிலையில 15 தினங்களுக்கு மேல இந்த வழக்குல எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படலை. இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டு அதனுடைய தேடுதல் வேட்டை தொடங்குச்சு. இந்நிலையில அதாவது அவர் காணாம போன அன்னைக்கு அவர் காணாம போனாரு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்த அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அன்னைக்கு அந்த பகுதியில உள்ள டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஒண்ணுக்கு போயிருந்தாரு. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அது மட்டுமல்லாது அவர் எழுதி வைக்கப்பட்டிருந்த கடிதங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரோட தொடர்புல இருந்த எல்லாரையுமே போலீசார் கொஞ்சம் கொஞ்சமா விசாரணை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதாவது சிபிசிஐடி போலீசார் கொஞ்சம் கொஞ்சமா விசாரணை செய்ய ஆரம்பிச்ச நிலையில இந்த வழக்கு கேரளத்துல 10 மாதங்கள் வரை இந்த வழக்கு ஒரு கிடப்பில் போடப்பட்ட கல்லாகவே இருந்தது. அதாவது இந்த கொலையானது என்ன காரணத்துக்காக நடந்தது, எதற்காக நடந்ததுன்னு சொல்லி பல்வேறு கட்டங்கள்ல விசாரணை செஞ்சு எந்த விதமான துப்பும் கிடைக்கல. இதனை அடுத்து என்ன பண்ணாங்க, சிபிசிஐடி போலீசார் அவர்களோட குடும்பத்தினர், நண்பர்கள், உறவினர்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் ஒரு சில கடிதங்கள் எழுதி வச்சிருந்தாரு. எப்படின்னா, தான் கொடுக்க வேண்டியது, தனக்கு தர வேண்டிய உள்ளிட்ட அந்த லிஸ்ட் ஒரு பெயர் பட்டியல் எழுதியிருந்தாரு. அந்த பெயர் பட்டியலில் உள்ள மக்கள் அந்த நபர்களை விசாரிச்சும் எந்த விதமான முன்னேற்றமும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில தற்போது இந்த வழக்கு மிகவும் சூடு பிடிச்சிருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காணாமல் போன அன்று 2 மற்றும் 3 ஆகிய 4 ஆகிய தினங்கள்ல தான் அவர் காணாம போனார் அப்படின்னு சொல்லி புகார் அதன் அடிப்படையில் எல்லாமே நடந்தது. இதனை அடுத்து அவர் சடலமா மீட்கப்பட்ட கரைச்சுத்துப்புதூர் அவரோட தோட்டத்துல இருந்த அவரோட செல்போன் கூட அந்த நேரத்துல அங்க இருந்த செல்போன் எண்களை விசாரணை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏறத்தாழ 75,000 செல்போன் எண்கள் இதன் அடிப்படையில் விசாரணைக்கு கொண்டு வரப்பட்டு அதுல தற்போது 3 நபர்களோட செல்போன்களோட எண்ணிக்கை 3 நபர்கள் கண்டறியப்பட்டிருக்கிறாங்க. இந்த 3 நபர்களை கண்டறியிற ஒரு சூழ்நிலையில இறுதி கட்டமா விசாரணை நெருங்கி இருக்கிறாங்க. இந்த 3 பேரும் கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பு தென்னிந்திய பகுதிகளுக்கு அவங்க போயிட்டாங்க. அவங்க தற்போது செல்போன் எண்களை மாற்றிய ஒரு சூழ்நிலையில அந்த 3 நபர்களை தேடும் பணியில தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கான குறைக்கு இந்த வழக்கில் உண்மையாவே அவர்கள் தொடர்புடையவர்கள் தானா, அதாவது இவங்களுக்கு என்ன மாதிரி தொடர்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தற்போது அவர்களோட உறவினர்கள் மற்றும் அவரது நண்பர்கள் உள்ளிட்டவங்க ரகசிய முறையில் கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏறத்தாழ 10 மாத காலத்துக்கு பிறகாது காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெயக்குமாரோட கொலை வழக்கு விடிவு திறந்து உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறது இங்க உள்ள பொதுமக்கள் மட்டுமல்லாது அரசியல் கட்சி பிரமுகர்களோட ஒரு கோரிக்கையா இருக்குது. அப்படின்னா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.